பல பில்லியன் மதிப்புள்ள சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மார்க்கெட்டை பிடிக்க நிறைய பிராண்ட்ஸ் நீ நானும் போட்டி போட்டாங்க. ஆனால் அதில் இன்னி வரைக்கும் நிலச்சி நிற்கிறது ரெண்டே பிராண்டு தான். அந்த ரெண்டு பிராண்ட் எப்படி இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாங்க, இவங்களில் யார் அதிகமாக மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுறாங்க, இந்த ரெண்டு பிராண்டோட ஹிஸ்ட்ரி, இவங்களுக்குள்ள இருக்க ஒற்றுமை, ரெண்டில் ஏற்று பெஸ்ட் அவங்களோட ரெவன்யூ மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் நாம் இன்னைக்கு இந்த இன்ஃபோகிராஃபிக்ஸ் வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இவ்வளோ நேரம் பேசினதுலேயே தெரிஞ்சிருக்கும் அந்த ரெண்டு பிராண்ட்ஸ் யாருன்னு. கோக் வெர்சஸ் பெப்சி. இந்த ரெண்டு பிராண்ட்ஸ் உலகத்தில் கால் வைக்காத இடமே இல்லை எக்ஸப்ட் கியூபா அண்ட் கொரியா. அதை தவிர்த்து இந்த ரெண்டு பிராண்ட்ஸை தியேட்டரில் பெரிய ஸ்க்ரீனில் நமக்கு பிடிச்ச செலிபிரிட்டிஸ் ப்ரொமோட் பண்ணுறதுல இருந்து யூடியூப்பில் நமக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ் இவங்க ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறது வரன்னு எல்லா இடத்துலையும் இவங்களோட ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை நம்ம பார்த்துருப்போம். இவ்வளோ ஏன் நம்ம சொந்த அனுபவத்திலேயே நம்ம சாப்பிட போன இடத்துல கோக் இல்லை பெப்சி இருக்கு ஓகேவான்னு கேட்க நாமளும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க போதுன்னு ஓகேன்னு சொல்லியிருப்போம். அந்த அளவுக்கு இதுக்கு ஆல்ரெடி இதுதாங்கிற மாதிரி இந்த சாஃப்ட் ட்ரிங்க் மார்க்கெட்டை இந்த ரெண்டு பிராண்ட்ஸும் டாமினேட் பண்ணுறாங்க. கொக்கோ கோலா 1885 ஜார்ஜியாவில் இருக்க ஒரு ஃபார்மசியில் உருவாக்குறாங்க. ஜான்னு ஒருத்தர் அவரோட மார்ஃபின் அடிக்ஷன்லேருந்து வெளிவர ஒயின், கஃபைன் மற்றும் கொக்கைன்னு ஒரு போதைப் பொருள் மிக்ஸ் பண்ணி தான் கொக்கோ கோலாவை கண்டுபிடிக்கிறாரு. கொக்கைனை யூஸ் பண்ணனால தான் இதுக்கு அவர் கொக்கோ கோலான்னு நேம் கொடுத்தாரு. இது அவரோட உடம்புல இருக்க பெயினை கம்மி பண்ணி அவர் ஆக்டிவாக சோர்ந்து போகாமல் இருக்க ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஒரு காலகட்டத்தில் அஜீரண கோளாறு, தலைவலி, ஆண்மைக் குறைவுன்னு இன்னும் சில மெடிக்கல் கண்டிஷனுக்காக கொக்கோ கோலாவை ஒரு மெடிசனை யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? 1886 ஒயினை கொக்கோ கோலாவோட ஃபார்முலாவிலிருந்து ரிமூவ் பண்ணி ஒயின் இல்லாத ஒரு கொக்கோ கோலா வெர்ஷனாக லான்ச் பண்ணுறாங்க. அது பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு. கொக்கோ கோலாவை கிரியேட் பண்ண ஜான் அதிகப்படியான மார்ஃபின் அடிக்ஷன்லேருந்து வெளியே வர முடியாமல் 1888 இறந்து போயிட்டாரு. ஆனால் அவர் கொக்கோ கோலாங்கிற ஒரு நல்ல லெகசி ப்ராடக்ட்டை விட்டுட்டு போயிருக்காரு. பிளாக் மென் வலுக்கட்டாயமாக கொக்கைனை கொடுத்து ஒயிட் உமனை ரேப் பண்ணுறாங்கன்னு ஊருக்குள்ள ஒரு கலவரம் வெடிக்க கொக்கைனை அஃபிஷியலாக 1900s கொக்கோ கோலாவோட ஃபார்முலாவிலிருந்து ரிமூவ் பண்ணுறாங்க. கொக்கோ கோலாவை கண்டுபிடிச்சு தோராயமாக 10 வருஷம் கழிச்சு 1893 நார்த் கேரோலினாவில் இருக்க ஒரு ஃபார்மசியில் பிராட்னு ஒருத்தர் பெப்சியை உருவாக்குறாரு. அதுக்கு அவர் முதல்ல கொடுத்த நேம் பிராட் ஸ்ட்ரிங். இது உருவாக்கினப்போ கொக்கோ கோலா மாதிரி அஜீரண கோளாறு, தலைவலி, மேலும் எனர்ஜி கொடுக்க ஒரு மெடிசனாக தான் இதை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ் பெப்சி அண்ட் கோலா நட்ஸ். இதனாலேயே 5 வருஷம் கழிச்சு பிராட் ஸ்ட்ரிங்க்னு இருந்த நேம் பெப்சியாக மாறுது. நீங்கள் குடிக்கிற ஒரு 200 ml கொக்கோ கோலாவில் 22 கிராம் சுகர் இருக்குது. அதே மாதிரி 200 ml பெப்சியில் 21.8 கிராம் சுகர் இருக்குது. கஃபைனோட அளவு கொக்கோ கோலாவில் 28 மில்லிகிராம், பெப்சியில் 36 மில்லிகிராம். கொக்கோ கோலா சராசரியாக ஒரு வருஷத்துக்கு 9 பில்லியன் லிட்டர் ஆஃப் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 25 மில்லியன் லிட்டர் ஆஃப் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணப்படுது. பெப்சி சராசரியாக ஒரு வருஷத்துக்கு 5 பில்லியன் லிட்டர் ஆஃப் சாஃப்ட் ட்ரிங்க்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 12 மில்லியன் லிட்டர் ஆஃப் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணப்படுது. பெப்சியோட நெட்வொர்த் $229 பில்லியன், கொக்கோ கோலாவோட நெட்வொர்த் $246 பில்லியன். 2023 மட்டும் பெப்சியோட இன்கம் $10.5 பில்லியன், கொக்கோ கோலாவோடது $9.8 பில்லியன். கொக்கோ கோலா கிட்டத்தட்ட 55% ஆஃப் சாஃப்ட் ட்ரிங்க் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுது. பெப்சி 22% ஆஃப் சாஃப்ட் ட்ரிங்க் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுது. கொக்கோ கோலா, ஸ்ப்ரைட், கோக், தம்ஸ் அப், ஃபேண்டா மாசா உட்பட 3500 டிஃப்ரெண்ட் பிராண்டாக ஓன் பண்ணுது. பெப்சி 7up, மவுண்டைன் டியூ, பெப்சி ஸ்லைஸ்னு 1200 டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸை ஓன் பண்ணுது. கொக்கோ கோலாவில் கிட்டத்தட்ட 1,30,000 எம்ப்ளாயிஸ் கிட்ட வேலை பார்க்குறாங்க. பெப்சியில் கிட்டத்தட்ட 2,70,000 எம்ப்ளாயிஸ் கிட்ட வேலை பார்க்குறாங்க. இந்த கவுண்ட் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் பெப்சி கிட்ட சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் போக அதர் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸும் இருக்குது. அதனால தான் கொக்கோ கோலாவை விட அதிகப்படியான எம்ப்ளாயிஸ் பெப்சி கிட்ட இருக்காங்க. உங்களுக்கு பெப்சி பிடிக்குமா, கொக்கோ கோலா பிடிக்குமா? உங்ககிட்ட நான் கேட்குற இன்னொரு கேள்வி, உங்களுக்கு இளநீர் பற்றி தெரியுமா?